ஹாய் காய்ஸ், இது பாருங்கள், வெல்கம் டு ஹெவன்லி. ஈவெண்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிருக்கோம். சும்மா ஒரு சர்வேல ஜாயின் பண்ணுவோம். அவங்க எல்லாருமே கெஃபேல தான் இருந்தாங்க. இதோ பாருங்கள், மெசேஜ்லாம் வருது, குளோபல் அனௌன்ஸ்மெண்ட். ஐ ஹாவ் ரெடி டு கம்ப்ளீட் த அட்டாக். டாகோ சூஃப்னு பாருங்கள் டாய்ஸ். எல்லாருமே மாதிரி நீங்கள் இதில் 2 பேர் தான் பேரிட்டா இருக்காங்க. நல்லது தான், பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறோம். எல்லோரும் பேசின்னு இருக்காங்க சேட்டில். பயங்கரமாக வாங்க கைஸ். இப்போ வந்து நம்ம சும்மா என்னாச்சும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா டைமிங் இருக்குது. இந்தமாரி பார்த்தா அவங்களுக்கு போர் அடிக்கும். என் ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்றான். அதை கட் பண்ணிடுறேன். குளோபல் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் ஸ்டாஃப் செகண்ட் as it working expose what is that? இது பாருங்க, நிறைய வருது. ஃப்ரெண்டு வேறு கமெண்ட் பண்ணினே இருக்காங்க. கமெண்ட் இல்லை பாரு, சாரி கைஸ், சாரி. இப்போ பார்த்தீங்களா அந்த பிளாக் கலர் ஹைஸை? பயங்கரமாச்சு காய்ஸ். போன வாட்டி வந்ததான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போயாச்சும் ஒழுங்காக பண்ணிடணும். இப்போயாச்சும் ஒழுங்காக என்னாச்சும் நல்லதாக கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் வீடியோ எண்டில் தான் தெரியும் நான் எவ்வளோ அன்லக்கின்னு. ஐயோ காய்ஸ், இந்த பாருங்க, ஸ்கை ரேண்டமாக சேஞ்ச் ஆகும் நாங்களே இந்த இதுவில். அதுதான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அந்த மாதிரியே நடக்குது காய்ஸ். புல்லட் 23 ஞாபகம் இருக்கும், அதில் மாதிரியே வருது. இப்போ பார்த்தீங்களா, எல்லோரும் பயங்கரமாக இப்போ எல்லோரும் பெருசாக கொஞ்ச நேரத்தில் இருக்காங்க. இன்னும் காய்ஸ் இருட்டாயிடுச்சு. அதில் பெருசாக மாதிரி காமிச்சாங்க. ஹிட் ஆயிடுச்சு ரொம்ப. இங்கே ஒரு ப்ரோ சொல்கிறார், இட் இஸ் வெரி ஹாரபிள்றாரு கைஸ். ஹாரராக இருக்கும் அப்படியே. இது ப்ரோ சொன்னார் இது சேட்டில். ப்ரோ சொல்கிறார், ப்ரோ இட்ஸ் ஹாரர் அப்படின்ட்டு. யாருன்னே தெரியாது காய்ச்சி. இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸே ரேண்டமாக சர்வரில் ஜாயின் பண்ணேன். அவ்வளோதான், நம்ம தான் என்ன கமெண்ட்டில் நிறைய போட்டிருந்தாங்க. அதை நான் பார்க்கல. ஜெயிலில் மாட்டிக்கங்க. ஜெயிலில் மாட்டிக்கணும். வீடியோ பண்ணி போகிறேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இல்லைடா, இது பெருசாகிட்டோம் தலை என்னமோ பேசாச்சு போல். வந்துச்சு. இப்போ கேஸாக மாறினா எப்படி இருக்கும்? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கேஸாக மாறி பார்க்கலாம். கேஸாக மாறலாமா? ஏதாச்சும் ஆகுமா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஒரு 5 நிமிஷம். யூடியூப் ஏடா இது அடியில் போயிட்டேன். சரி, நெக்ஸ்ட் டே போச்சு மேலே வரலாம். நான் ஒர்க் ஆகலை, சின்னதாகிட்டேன். ஐயோ, என்ன பண்ணுறது? ரீசெட் பண்ணுறது தான். ரீசெட் பண்ணியாச்சு. என்னங்க சின்னதாகிட்டேன். எல்லோரும் பெருசாக, நான் மட்டும் படி பையனாகிறேன். பெருப்படிக்குது. நானும் பெருசாகணும். பெருசாக்கி விடுங்க என்ன. இந்த லெவல் கம்மியாக இருக்கவங்களாம் பெருசாக பாருங்க. வால் பாருங்களா, அவனுக்கு கிச்சனே வால் இவ்வளோ பிடிச்சி ஆள் பெருசாக மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது அட்டாக் வச்சு கேட்டார் அவங்க ஒன்று ஒன்றா பறி கேட்டா நமக்கு ஏதோ டேமேஜ் இருக்குது. காய்ஸ், இன்னுமா அந்த டாக் ஒரு சொல்லிட்டு அதே சொல்லிக்கிறாங்க போல. இது பண்ண கிஃப்ட் ஃப்ரம் யுவர் நியூ மாஸ்டர் ஃப்ராங்க்லி இந்திரா. ஃப்ராங்க்லி இந்திராவா காய்ஸ்? சாரி, அவர் தான் இந்திராவோட சன்னா. இன்னுமா வரல? வாங்க பார்க்கலாம். இப்போவே நம்ம பார்க்கணும். வாங்க. என்னடா சும்மா என்ன அட்டாக் பண்ணேன்? சும்மா வந்து எவ்வளோ நல்ல பிள்ளையா நின்று ஆமாம். நீயும் அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இருக்கணும். சரி, இன்னுமா இவன் ஸ்டார்ட் ஆகல. படிக்கிறேன்.
உங்களுக்கே வெறுப்படிக்குதுல நான் பேசுறதுக்காக. இது வந்துச்சு கைஸ், ஒன் ஷாட் மீ. இதோ பாருங்க, பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஸ்பீட் பண்ணிட்டேன். இதை இதனால தான் கொஞ்சம் வேகமாக தெரியுது உங்களுக்கு. இதில் வேறு நான் நிறைய வாட்டி செத்துருவேன். ஒரே ஒரு வாட்டி தான் சாவேன். ஆனால் லைஃப் பயங்கரமாக குறையுது கைஸ். இதை பாருங்க, ஏதோ பண்ணேன். ட்ராகன் வந்தான், போட்டான், எனக்கு வர லைஃப் காலி ஆயிடுச்சு. இது மேலே டாலிக்கு வருதுன்னு போட்டு ஃபைட்டிட்டேன் அவனை. ஃபைட்டி முடிச்சுட்டு பார்த்தா கெஸ்ட் ஹூ இஸ் சார் அப்படின்னு இந்திரா வந்தார். இந்திரா கற்றுட்டு ஒரிஜினல் இந்திரா 9+10 இந்திரா சென் அப்படின்னு இருக்குது கைஸ். 9+10 19. இது என்னடா இது கிடையாது. லெவல் 9+10 சாவஸ் தான். ஒன் ஷாட் பண்ணிட்டாங்க கைஸ். அதுதான் கைஸ் வெறுப்பாயிடுச்சு. அதான் திரும்ப வந்து எதோ பண்ணி பார்த்தேன். அவன் மேலேயே படல, ஒரு அட்டாக் கூட மேலே படல. அப்புறமா எல்லோரும் கும்பலாக வந்தானுங்க. கால் வயசுலேயே ஸ்பீச்சு எல்லோரும் எப்படியோ அட்டாக்லாம் பண்ணி இப்படின்னு போட்டு ஃபைட்டி முடிச்சிட்டோம். அதுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சு தான், ஆமாம். டைட்டில் கொடுத்துறாங்க, கிரவுண்டட் டைட்டில் கட்சிச்சு. அவ்வளோதான். ஏதோ சொல்கிறாங்க, அது ரொம்ப ஸ்பீட் பண்ணிட்டேன், அதனால் இதுவாகிடுச்சு. நான் முடிச்சிட்டோம். இனிமேட்டு ரிவார்டு கிடைக்க வேண்டியது தான் வேலை. ரிவார்டேவா வந்துச்சு. இருங்க செக் பண்ணிக்கலாம் இன்வென்ட்ரி. இவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஸோ யூ ஆர் த ரெட் இந்திரா, ரியல் இந்திரா, ஓஎம்ஜி ஐம் த ஓஜி இந்திரா அப்படின்றான். இட்ஸ் நாட் ஃபேருன்றான். அதுமா ஒரு வார்த்தையும் சொல்ல. சரி, லெட்டர் கட்சிதான் பார்த்தோம், வச்சிச்சு. அதுதான் இப்போ டெலிட் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பிளேயிங் த ஈவெண்ட் அப்படின்றாங்க. அப்புறம் ட்ராகன் வில் பி on banner for that one next 20 years. இப்போயாச்சும் ட்ராகன் கிடைக்குமோன்னு பார்க்கணும் கைஸ். எனக்கு ஒரு வாட்டி கூட ட்ராகன் கிடைக்கல. பாய் கைஸ்.